2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு அழைப்பாக இருந்து கொண்டிருந்தது. அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி தமிழ்நாடு பாஜக தலைவர்கள், பாஜகவினுடைய முன்னாள் தலைவர்கள் என பலரும் விஜய் பாஜக கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் வரலாம், அவர் வர்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதே நேரத்தில் தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்காக ஓரணியில வாக்குகள் சிதறாம ஒரு கூட்டணியா அமையணும் அப்படின்னா விஜய் பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற முழக்கத்தையும், அவருடைய முதலமைச்சர் கனவு அவர் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு அவர் பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற குரல்கள்லாம் பாஜக தரப்பிலிருந்து எழுந்தது. ஈவன் அதிமுக தரப்பிலிருந்தும் கூட முன்னாள் அமைச்சர்கள் இது தொடர்பாக பேசும்போது விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு கேள்வி எழுப்பினப்ப வரலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் தேர்தலுக்கான கால அவகாசம் இருப்பதால என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் பேசியிருந்தாங்க. ஆனால் யாருமே மறுக்கல விஜய் கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்னு எந்த சூழல்லையும் சொல்லவே இல்லை. இந்த நிலையில தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் என்பது அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. பனையூரில் இருக்கிற கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் என்பது பல்வேறு வகையில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மீதான சில குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் கூறக்கூடிய வகையில் அந்த தீர்மானங்கள் என்பது இருக்கிறது. மீனவர் விவகாரம், இந்தி சமஸ்கிருதம் மொழியை திணிக்கக்கூடிய மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக மாநில அரசுக்கான சில குற்றச்சாட்டுகள் தொடர்பான சில கண்டனங்கள் அப்படின்னு ஒரு 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய விவகாரம் தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் 2 தீர்மானங்களை, மற்ற தீர்மானங்களை கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக சில தீர்மானங்களை வாசிக்கிறாங்க. இதில் 2 முக்கிய தீர்மானங்களை மற்றும் தாவேக தலைவர் விஜயே வாசிக்கிறார். அந்த 2 தீர்மானங்கள் என்ன அப்படின்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை, மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ, அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ, அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. கொள்கை எதிரி, அதே நேரத்தில் மதவாத சக்திகளோடு, பிரிவினைவாத சக்திகளோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானமாகவே நாங்கள் எடுத்திருக்கிறோம். மிக குறிப்பாக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு அவங்க 2 பேரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய நிலையில் திமுக பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானமும் கூட அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விஜய் சேர்த்தே சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அளவில் ரொம்ப மலிவான அரசியல் காரணங்களுக்காக சில விஷயங்களை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் கூட அண்ணா, பெரியார் மற்றும் மதிப்பிற்குரிய பல தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசி அவர்களை அவமரியாதை செய்து அதன் மூலமாக ஒரு மலிவான அரசியல் ஆதாயத்தை தேட விரும்பினால் அது இங்கே எடுபடாது. தமிழ்நாடு அதற்கான ஒரு மண் கிடையாது, இடம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் கூட விஜய் தெளிவுபட சொல்கிறார். அதே நேரத்தில் விஷமத்தனமான சில அரசியல்களை எல்லாம் பாஜக செய்கிறது. எனவே நாங்கள் கொள்கை எதிரியாக அறிவித்துவிட்ட பாஜகவோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக விஜய் சொல்றாரு. அவர் வாசித்த இன்னொரு தீர்மானம் என்பது பரந்தூர் விமான நிலையம் தொடர்பானது. அங்கே ஒரு 1005 குடும்பத்தினர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சாதாரணமாக போயிட்டாங்களா, அவங்க குடும்பமாக தெரியலையா? எனவே பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் நீங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி உங்களுடைய முடிவு இறுதியானதா, அங்கே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, அந்த போராட்ட குழுவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கிறத தெளிவுபடுத்தணும். அப்படி ஒருவேளை நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அந்த போராட்ட குழுவோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோடு தலைமைச் செயலகத்திற்கு வந்து உங்களை சந்திக்கக்கூடிய நானே அவர்களை அழைத்து கொண்டு வந்து உங்களை நேரில் சந்தித்து முறையிடுறதை தவிர வேறு வழி இல்லை, அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு நேரடியாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் அந்த தீர்மானம் என்பது இருந்தது. இதை தாண்டி
விஜய் அவர்கள் பேசின விஷயம் என்பது கூட்டணி விவகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்களோடு இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே கூட்டணியில் தொடர்றாங்க. அவர்கள் தொகுதிகள் இன்னும் கூடுதலாக வேண்டும் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள் எழுந்தாலும் கூட அந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. அதில் மேலும் சில கட்சிகள் வரலாம்னு முதலமைச்சர் சொல்கிறாரே தவிர அங்கே எந்த விதமான சிக்கலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கட்சிகள் இருக்காங்க. இப்போ புதிதாக வரப்போகிறதுல தேமுதிக என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள்? அவர்கள் ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள் கூட்டணியாக. ஆனால் மாநிலங்களவை உறுப்பினர் இடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏற்பட்ட சிக்கல் என்பது அவர்களை மீண்டுமா அதிமுக கூட்டணிக்கு வர வைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் அவர்கள் திமுகவை நோக்கி போவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாமக இருக்காங்க. பாமகவுக்குள்ளே இருக்கக்கூடிய தற்போதைய அந்த உட்கட்சி குழப்பம் என்பது அவர்கள் அதுக்கு அடுத்து என்ன கூட்டணி தொடர்பான முடிவை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் அதை தாண்டி ஒரு முக்கிய ஒரு பிளேயராக விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு வருவார். அவர் வந்துவிட்டால் புதிய இளைஞர்களினுடைய வாக்குகள், நியூ ஓட்டர்ஸ், அதே நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள், எல்லா கட்சிகளிலிருந்தும் இளைஞர்களினுடைய விஜய் ரசிகர்களினுடைய வாக்குகள் கன்சாலிடேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த எதிர்பார்ப்பை, அப்படி ஒரு வரவேற்பை தற்போது விஜய் அந்த கேட்டை வந்து மூடியிருக்கார். பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்தில் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது திமுக பாஜகவையும் சில இடத்துல கடுமையாக விமர்சிக்கக்கூடிய விஜய், அதாவது கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய், பாஜகவோடு சில காரணங்களுக்காக கூடி குழைந்து கூட்டணி வைப்பதற்கு இது ஒன்றும் அதிமுகவோ திமுகவோ அல்ல, இது தமிழக வெற்றி கழகம். எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருப்போம், தெளிவாக இருப்போம் அப்படின்னும் சொல்கிறார். அதாவது அதிமுகவை அவர் விமர்சிக்க எடுத்துக்கொண்ட இடம் இது ஒன்றுதான். மற்ற இடங்களில் எந்த கடுமையான விமர்சனங்களும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல தான் பாஜகவோடு அப்படின்னு சொல்லி அவர்களோடு கூடி குழைந்து கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ அல்ல, நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்கிறார். அதை தாண்டி அவருடைய விமர்சனம் முழுக்கவுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக பாஜக அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. இவர்களோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தலைவர் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தான் கூட்டணி. அதே நேரத்தில் அவர்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி கட்சி தங்களது நடவடிக்கைகளை தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே அதிமுகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. அதற்கு பிறகாகத்தான் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதற்கு பிறகாக அந்த பேச்சுவார்த்தைகள் தடைபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ அதிமுக பாஜக என்கிற அந்த கூட்டணிக்கான ஒட்டுமொத்த கதவையும் விஜய் மூடிவிட்டாரா, அல்லது ஒருபுறம் கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுக பாஜகவுக்கான கேட் மட்டும்தான் இப்போதைக்கு மூடப்பட்டிருக்கு. ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக உடன் அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டணி வாய்ப்பு ஏற்படலாம். ஏன்னா கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரம் என்பது விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டால் அது அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா யாருமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர்கள் உட்பட, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் உட்பட யாருமே விஜய் வரமாட்டார்னோ அல்லது அவர் எங்கள் கூட்டணிக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஸ்டாண்டை எந்த இடத்துலையும் எடுக்கவே இல்லை. மாறாக இன்னும் பல கட்சிகள் வருவார்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அதிமுகவும் இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் தான் விஜயனுடைய இந்த அதிரடி முடிவு என்பது யாருக்கான ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாங்கள் 234 தொகுதிகளிலும் தனித்து தான் போட்டியிடப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஸோ அப்போ ஆல்ரெடி திமுக கூட்டணி இருக்குது, இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, சீமான் தனித்து போட்டி என்கிற நிலையில் இருக்கிறார். இப்போ தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தனி கூட்டணி, எங்கள் தலைமையேற்று வருகிற கட்சிகள் அல்லது விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வருகிற கட்சிகளோடு தான் கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை எடுக்கும் பட்சத்தில் இப்போ நான்காவதாக அந்த அணி கூட்டணி அமையுமே ஆனால் ஒரு 4 முனை போட்டி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சூழலும் தற்போதைக்கு, அதாவது விஜயனுடைய இந்த அறிவிப்பு, இந்த பேச்சின் அடிப்படையிலான
ஒரு அரசியல் சூழலாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக பாஜக கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவான மெசேஜை சொல்லியிருப்பதன் மூலமாக அடுத்து நடக்க போவது என்ன? ஏன்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர், முன்னாள் தலைவர்கள் உட்பட என பலரும் வரிசையாக விஜய்க்கான அந்த அழைப்பை விடுத்துக் கொண்டிருந்த நிலையில இப்படியான ஒரு தெளிவான ஸ்டாண்ட முடிவை விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதுதான் இறுதியான முடிவும் உறுதியான முடிவும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பதன் மூலமாக அந்த கேட் விஜய் க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். எனவே வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு இது போகுது. இன்னும் புதிதாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு யார் வருவார்கள்? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க ஒரு குழப்பம் இருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு உட்கட்சி குழப்பம் இருக்கு. ஸோ யார் இன்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவார்கள், எந்த அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணி பலம் பெறும் அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. அதே நேரத்தில் திமுக கூட்டணிக்கு போக மாட்டோம்னு சொன்னது விஜய் அவங்க எதிர்பார்க்கல. மேலும் பல கட்சிகள் வருவார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது தேமுதிகவையோ மையமாக வைத்துத்தான் அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் தான் இப்படி ஒரு கிளாரிட்டி என்பது கிடைத்திருக்கு. ஆனால் இது கிளாரிட்டியா அல்லது யாருக்கான கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கான நெருக்கடி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் பாஜகவோடவே கூட்டணி வைத்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல கட்சிகள் திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஓரணியில் ஒரு கூட்டணியாக வரணும் அப்படிங்கிறது தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தும் கூட. ஆனால் நாங்கள் கொள்கை ரீதியாக கொள்கை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒருவரோடு தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு மீண்டுமாக உறுதிபட பேசியிருக்கிறார் விஜய். அது தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா அல்லது இந்த முடிவில் சில மாற்றங்கள் வருமா? கூட்டணி தொடர்பான முடிவு என்பது, அதாவது தங்கள் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன பிறகாக இதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது உண்மையிலேயே முக்கியமான ஒரு அரசியல் மாற்றம். அது எதிர்வரும் காலங்களில் நிகழுமா? ஏன்னா தேர்தலுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச காலத்தில் நிறைய மண்டல மாநாடுகள், மாநில மாநாடுகள், மாவட்ட மாநாடுகள், அதே நேரத்தில் சுற்றுப்பயணம் உட்பட பல்வேறு விஷயங்களையும் கூட இன்றைய செயற்குழுவில் விஜய் அறிவித்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய வரவேற்பின் அடிப்படையில் இதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.